மழை எப்படி வருகிறது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் போல தோன்றும். ஆனால் இந்த முழு நீர் சுழற்சி சயின்ஸ் விளக்குவதற்கு பல நூற்றாண்டுகள் எடுத்துக்கொண்டது. ஆனால் வேதாகமம் பிரசங்கி 1:7 எல்லா நதிகளும் கடலுக்குள் ஓடுகின்றன, ஆயினும் கடல் நிரம்புவதில்லை. நதிகள் எங்கிருந்து வருகிறதோ அங்கேயே திரும்பிச் செல்கின்றன. அதாவது ஆறுகள் கடல் மீண்டும் திரும்புதல். அடுத்ததாக யோபு 36:27 அவர் நீர்த்துளிகளை மேலே எடுக்கிறார், அவை ஆவியாகி மழையாக பொழிகின்றன. ஆவியாகிறது, மேகமாகிறது, மழையாக பொழிகிறது. evaporation to clouds, to rain, to rivers, to sea. முழு வாட்டர் சைக்கிள். அப்போது மீட்டீரியாலஜி இல்லை, வெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, சயின்டிபிக் டேர்ம்ஸ் இல்லை. ஆனாலும் இயற்கையின் இந்த ஒழுங்கான சுழற்சியை வேதாகமம் முன்பே பதிவு செய்தது. வேதாகமம் ஒரு பழைய நூல் அல்ல, இயற்கையை உருவாக்கிய தேவனுடைய உண்மையின் வார்த்தை.